உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நந்தினி, இதான் அந்த டாக்டர் கொடுத்த மருந்து. இதை போட்டுக்க. முகம் சரியாகிற வரைக்கும் யாரு கதவை தட்டினாலும் நீ திறக்காத. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. ஏய், நீ என்ன கஷ்டப்படுத்துற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல கரிகாலா, எனக்கு தெரியும். நாளைக்கு உனக்கும் தான் கல்யாணம். உன் மனசுல 1000 கற்பனைகள் இருக்கும். இந்த நேரத்துல என் பிரச்சனைக்காக நான் உன்னை கூப்பிடுறது ரொம்ப தப்புன்னு எனக்கே தெரியும். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னதான் எனக்கு தேடி தோணுது. அது ஏன்னுதான் எனக்கு தெரியல. நீ இப்படி சொல்றதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்த. என் அத்தை பொண்ணு இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன தேடுது. எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது நந்தினி, ஏன் என்ன பார்த்தாலே உனக்கு கோபம் வருதுன்னு. ஒருவேளை நம்ம படிக்காம இருக்கோமே, அதனால தானோன்னு சில சமயம் யோசிச்சிருக்கேன். ஏய் லூசு, சத்தியமா நான் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாதுடா. அப்படி யோசிக்கலன்னா எனக்கு சந்தோஷம்தான். இப்ப கூட நான் யோசிச்சது என்னன்னா, இவ்ளோ நல்லவன் கரிகால, இவன்கிட்ட போய் அறிவே இல்லாம ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோன்னு தோணுது. ஐயோ, நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாம். இல்ல கரிகாலா, நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதெல்லாம் நினைச்சு நான் என் லைஃப் ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீ எனக்கு இப்ப செஞ்சதெல்லாம் வேற யாருமே செய்ய மாட்டாங்க. நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம இப்ப வரைக்கும் நீ பண்றது எல்லாமே எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. நீ ரொம்ப நல்லவன் கரிகாலா. உனக்கு நான் என் லைஃப் ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தான் எனக்கே தெரியல. உங்களுக்கு எங்க குடும்பம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. உங்க குடும்பம் அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. அப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இப்படிதான் அவருக்கு வார்த்தை மாறி மாறி வரும். வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? ஆமாமா, அப்படித்தான். திடீர்னு நீங்க இப்படி பேசினதும் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, அதை விடுங்க. எங்களுக்கு நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷங்க. என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோன்னு தெரிஞ்சும் நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு எங்க பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய எப்படியாவது அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதான் நாளைக்கு உங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம்னு தெரிஞ்சும் நாங்க வந்திருக்கோம். எனக்கும் அப்படிதாங்க. என் புள்ள வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். என் பையனுக்கு பார்த்து வச்சிருக்கோமே ஒரு பொண்ணு, அவெல்லாம் சுத்தமா அருளுக்கு ஒத்தே வரமாட்டா. படிச்சிருக்காளே தவிர மத்தபடி அவகிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்பா இல்ல, காசு பணம் இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. மாவு வித்து வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க. அவளுக்கு போய் எப்படிங்க என் புள்ளைய கட்டி வைக்க முடியும்? என் புள்ள அமெரிக்கால செட்டில் ஆக போறான். அவனுக்கு ஏத்த பொண்ணதானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்பதானே 4 பேர் எங்களை மதிப்பாங்க. ஆமா ஆமா ஆண்டி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பாத்தியாமா, நீ பேசுறப்ப என்னை எவ்வளவு அழகா ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுற. அவ என்னை இன்னும் அத்தை அத்தைன்னு தான் கூப்பிட்டு இருக்கா. இவெல்லாம் அமெரிக்கா போய் என்னத்த குப்பை கொட்ட போறா? என் புள்ளைய அசிங்கம் தான் படுத்துவா. ஆமா ஆமா, அமெரிக்கால போய் வாழ்றது என்ன சும்மாவா? இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும்ல. ஐஸ்வர்யா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்பா? தப்பு பண்ணிட்டேனா? என்ன தப்பா ஆண்டி? நீ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அருள் கிட்ட நீ லவ் பண்ண விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. நான் கூட பயந்தே போயிட்டேன், ஏதோ நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. நான் எங்க அவன் கூட காலேஜ்ல படிச்சேன்? அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்பவே நீ உன் காதல சொல்லிருந்தேன்னா நாம இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதே இல்ல. ஆமா ஆண்டி,
நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா? சரி பரவாயில்ல விடு. அதுக்கு இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? நடக்கிறது தான் நடக்கும். இனிமே நடக்க போறது நல்லதா நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிறேன். சரி, நீ ரெடி ஆயிட்டு வா. நான் உன்னை இப்போ அருள் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஆ, எனக்கும் அருளுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? என்கிட்ட ஐடியா இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு நந்தினியை பிடிக்கலன்னு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கட்டி வைக்க பாக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையே. நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்குல்ல? ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா. என்னாச்சு? என்னையா வயித்து கலக்குற மாதிரி இருக்கு? தின்னு முடிச்சதுமே வா. இதுக்குதான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. எல்லாத்தையும் அள்ளி அப்படியே அப்புனா. நீயும் தான் நல்லா அப்புன. ஐயோ முடியலையே. ஐயோ என்ன? நல்லா தானச்சு. இன்னும் கூட கையை விட்டு வாசம் போக மாட்டேங்குதே. சரியான வேட்டை. என்னது, நமக்கு வயித்த கலக்குது? ஐயோ அச்சோ முடியலையே. ஐயோ வயித்த கலக்குது. ஏய் வெளியில வாமா சீக்கிரம். என்ன கரகர வாசனை வருது? ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு, என் Dress வீணா போச்சு. ஐயோ இதுவும் அந்த பெருசுங்க வேலையா தான் இருக்கும். ச்சே, லூசுங்க. கோவத்துல Dress எப்படி பொசிக்கிருச்சிங்களே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.